ஓகே. ஸோ இந்த செஷனில் நம்ம இஎஸ்எக்ஸையோட ஃபிசிக்கல் நெட்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ஒரு இஎஸ்எக்ஸையில் ஃபிசிக்கல் நெட்வொர்க் வந்து கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இஎஸ்எக்ஸை ஃபிசிக்கல் நெட்வொர்க் and how the physical network showing in vCenter level. ஸோ ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க் வந்து vCenterல வந்து எப்படி நமக்கு வந்து அது ஷோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த லேபில் வந்து பார்த்துருந்தோம் ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். how the physical network connected அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துடலாமா? see இது ஒரு ரேக் சர்வர், சரியா? இந்த ரேக் சர்வர்ல இது ஃப்ரண்ட் வியூ. let me show you the rear view. இது ரியர் வியூ. இந்த ரியர் வியூல பாத்தீங்கன்னா there is a 5 Ethernet port. 1 2 3 sorry 1 2 3 4 plus 1. நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா IDRAC போர்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, IDRAC போர்ட் இஸ் நத்திங் பட் த ரிமோட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர். ஒரு இஎஸ்எக்ஸையோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா we will have to check from the IDRAC console. ஸோ this is dedicated network. இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மித்த இந்த 4 நெட்வொர்க்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் விமோஷன் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், தேர்ட் ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 நெட்வொர்க் இருக்கு, 4 நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இந்த நெட்வொர்க் கார்டு பத்தல அப்படின்னா இந்த பெசல் இருக்குல்ல, இந்த பெசலை ரிமூவ் பண்ணிட்டு இதுல PCI ஸ்லாட்டை நான் வந்து இன்சர்ட் பண்ணி அதுலயுமே நெட்வொர்க் கார்டு நான் போட்டுக்கலாம். எதர் அதை ஃபைபர் சேனலா போட்டுக்கலாம் அல்லது ஈத்தர்நெட் கார்டா கூட நான் வந்து போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், ஓகேங்களா? இப்போ ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இப்ப பார்க்க போறது இந்த பிசிக்கல் கனெக்ஷனை பத்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகே, இந்த பிசிக்கல் கனெக்ஷன் பத்தி தான். ஒரு இஎஸ்எக்ஸ் இருக்குது. இந்த இஎஸ்எக்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்க அப்படின்னா பிசிக்கல் அடாப்டர்னு இருக்கும். ஸோ இந்த பிசிக்கல் அடாப்டர்ல காமிக்குது இல்லையா, நிக் 0 1 2 3 4ன்னு, இதுதான் வந்து இந்த அடாப்டர். இதுல ஏதாவது ஒரு அடாப்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தா நமக்கு டவுன்னு காமிக்கும். இந்த காமிக்குதா, which means assume that ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது அடாப்டர் 1 அடாப்டர் 2 அடாப்டர் 3 இது 4. இப்போ இந்த அடாப்டர் 4 வந்து நிக்கோடு ஃபெயிலியர் அல்லது இதுல கனெக்ட் பண்ணியிருக்கிற கேபிள் ஃபெயிலியர் அப்படின்னா அது நமக்கு இந்த இடத்துல டவுன் அப்படின்னு தான் காமிக்கும். வில் ஷோ டவுன் ஹியர். இங்க டவுன் அப்படி இருந்துச்சுன்னா நெட்வொர்க் கேபிள் சரியா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம், அல்லது சுவிட்சில் இருக்கும் இல்லையா, அந்த போர்ட் சுவிட்சில் சரியா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம், அல்லது அந்த ஈத்தர்நெட் போர்ட் ஃபெயிலியர் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஈத்தர்நெட் போர்ட் மேபி இந்த போர்ட் கூட ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது இதில் கனெக்ட் பண்ற கேபிள் ஃபெயிலியர் ஆகிக்கலாம், அல்லது சுவிட்சில் கனெக்ட் ஆகிற கேபிள், இதுல இருந்து ஒரு சுவிட்சுக்கு ஒரு கேபிள் போகும். அப்போ அந்த சுவிட்ச்லேயும் போர்ட் கரெக்டாக இருக்கணும். மேபி அந்த போர்ட் ஃபெயிலியராக இருந்தாலோ இல்லை அந்த போர்ட்ல கேபிள் லூஸாக இருந்தாலோ நமக்கு இந்த மாதிரி டவுன் தான் காமிக்கும். சரிங்களா, ஃபைன். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டெல் சர்வர். ஓகே, இந்த டெல் சர்வர்ல 1 2 3 4 5 ஸோ 5 நெட்வொர்க் இருக்குது. இந்த 5 நெட்வொர்க் எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன். இந்த 5 நெட்வொர்க்கில் வந்து எல்லாமே 25 GB, இது எல்லாமே ஒன்று மட்டும் 1 GB இருக்குது. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். ஸோ இந்த ரெக்லர் மார்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிசிக்கல் நெட்வொர்க். அதாவது அந்த நான் சொன்னல ஏதாவது இந்த நெட்வொர்க் இது, இந்த பிசிக்கல் நெட்வொர்க் தான் இங்கே காமிக்குது. இதுல ஸ்பீடு 25 கிக் 1 கிக் அப்படிங்கிறது என்னன்னா
இந்த நெட்வொர்க்கில் அதோட கெப்பாசிட்டி நெட்வொர்க் வந்து 10 கிகாபைட்டா 25 கிகாபைட்டா இல்லை 50 கிகாபைட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன ஒவ்வொரு கிகாபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட் வந்து மாறும். அந்த நெட்வொர்க் ரேட் வந்து ப்ரைஸ் வந்து மாறுபடும். பட் 25 கிகாபைட்டா நல்லா இருக்கும், 50 கிகாபைட்டா இன்னும் நல்லா இருக்கும். 10 கிகாபைட்னா ஓரளவு ஓகேவா இருக்கும். 1 கிகாபைட்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் 1 கிகாபைட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் 10 கிகாபைட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இது. அப்புறம் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இந்த ஐகான் பாருங்க, சுவிட்ச் 0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். சுவிட்ச் 0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இதுல இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஐகான் பேரு டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச். ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்சுங்கிறது இதுக்கு அடுத்து வர செஷன்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒவ்வொரு அடாப்டருக்கும் ஒவ்வொரு பிசிக்கல் அடாப்டருக்கும் ஒரு சுவிட்சை வந்து மேப் பண்ணணும். இதர் நீங்க ஸ்டாண்டர்ட் சுவிட்சை மேப் பண்ணலாம் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்சை மேப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் மேப் ஆயிருக்கு, ரிமைனிங் 4 டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் வந்து மேப் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பிசிக்கல் அடாப்டர்லையும். இப்போ இந்த அடாப்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு டெல் சர்வர், சாரி இது ஒரு ஹெச்பி ஐஎல்ஓ. இந்த ஹெச்பி ஐஎல்ஓல இருந்து நம்ம அந்த பிசிக்கல் அடாப்டர் செக் பண்ணலாம். அதுல இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா அப்படின்னா நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க போனீங்கன்னா பிசிக்கல் நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும். இந்த பிசிக்கல் அடாப்டர் தான் இங்க இருக்குது. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன். பிசிக்கல் நெட்வொர்க் அடாப்டர்ல ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா எஃப்சி ஹெச்பிஏ இருக்குது. ஹெச்பி 16 கிகாபைட் 1P அப்படின்னா சிங்கிள் போர்ட்னு அர்த்தம். சிங்கிள் போர்ட் எஃப்சி ஃபைபர் சேனல் ஹெச்பிஏ ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். ஸோ ஹெச்பியோட HPA card இது. So HPA card is nothing but connecting the SAN storage. இந்த HPA cardல இருந்து ஒரு கேபிள் FC கேபிள் போயிட்டு SAN சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். தென் SAN சுவிட்ச்ல இருந்து SAN ஸ்டோரேஜ் வந்து கேபிள் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது பாருங்க, PCIe ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓகேங்களா? ஸோ PCIe ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டியூவல் போர்ட்டு, இது சிங்கிள் போர்ட்டு. HPSN 1100Q 16 கிகாபைட் சிங்கிள் போர்ட் ஃபைபர் சேனல் ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். இந்த இருக்கா, இது சிங்கிள் போர்ட். இது வந்து SFB சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து SFB, ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் மாடியூல். ஓகேங்களா? இப்போ இதில் தான் அந்த HPA கார்டு கனெக்ட், இதுதான் HPA கார்டு. இந்த HPA கார்டில் இங்கே தான் அந்த கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்டோரேஜ்க்கான கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் இங்கே காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா WWN நம்பர், WWPN நம்பர் காமிக்குது. ஓகே, தென் செகண்ட் அடாப்டர் 1, அடாப்டர் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா HPESN 11Q 16 GB 1P சிங்கிள் போர்ட் FC HPA சேம் இதே தான். இப்போ என்ன போட்டிருக்கோ அதுதான் இங்கேயும் போட்டிருக்கு WLA. ஸோ இது வந்து வி சென்டரில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ வி சென்டரில் அந்த ESSO செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் கால்ட் ஸ்டோரேஜ் அடாப்டர். அந்த ஸ்டோரேஜ் அடாப்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, சிங்கிள் போர்ட் 16 GB ஃபைபர் சேனல். நீங்கள் இதுதான் எப்படி கண்டுபிடிக்கணும்? WLAN நம்பர் பாருங்க, 51402E C017 2E31BD இருக்கா, 51402E C017 2E31BD. அப்ப இந்த பிசிக்கல் அடாப்டர் தான் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது, VMHPA3 அப்படின்னு சொல்லி காமிக்குது. தென் நெக்ஸ்ட் VMHPA4 செலக்ட் பண்றேன். WLAN பாருங்க 2E3151 லாஸ்ட் முடியுது. இங்க அடாப்டர் 2 இருக்கு பாருங்க. இந்த அடாப்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்க, 51402E C017 2E3151.
அப்போ ஐ எம் கன்ஃபர்மிங் தட் இந்த அடாப்டர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எனக்கு அங்கே ஹெச்பிஐ கார்டு டவுன் ஆயிரும். ஹெச்பிஐ கார்டு டவுன் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டோரேஜ் என்னோட இஎஸ்எக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிற டேட்டா ஸ்டோர்லாம் டவுன் ஆயிரும். இப்போ அது ஓகேவா இல்லையாங்கிறது நம்ம இந்த இடத்துல ஐஎல்ஓவில் பார்த்துக்கலாம். இங்கே ஓகேன்னு இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை இது வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஓகேன்னு இருக்காது, ரெட் கலர் மார்க்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 அடாப்டர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் அடாப்டர். இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தது வந்து ஸ்டோரேஜ் அடாப்டர். ரெண்டுமே ஹெச்பிஏ, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எஃப்சிஹெச்பிஏ, இது எஃப்சிஹெச்பிஏ 1 போர்ட் சிங்கிள் போர்ட் ஸ்டோரேஜ் அடாப்டர் பார்த்தோம். ஸ்டோரேஜ் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் இருக்குன்னா இஎஸ்எக்ஸ்ல கான்ஃபிகர் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க் அடாப்டர். ஸோ ஹவு திஸ் நெட்வொர்க் அடாப்டர் இஸ் கனெக்டட். இதில் 5 நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. ஓகேங்களா? 1 2 3 4 5 5 நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. ஒரு அடாப்டரில் டிவி ஸ்டாண்டர்ட் சுவிட்சை வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 4 அடாப்டரில் டிவி சுவிட்சை மேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 5 அடாப்டர் எப்படி வந்துச்சு பார்க்கலாம். அடாப்டர் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதில் பாருங்க HPE ஈத்தர்நெட் 25 GB 2P அப்படின்னா 2 போர்ட்னு அர்த்தம். 2P அடாப்டர் இந்த இருக்குல்ல, இதுதான், இப்படிதான் இருக்கும். இது வந்து ஈத்தர்நெட் கார்டு, நல்லா பாருங்க, இது ஈத்தர்நெட். ஸோ ஈத்தர்நெட்ல வந்து PCIல கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அடாப்டர். 25 GB 2 போர்ட் SFP, 25 GB 2 போர்ட் SFP. ஓகே, இப்போ இங்கே ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதையும் இங்கே இருக்கிற மேக் அட்ரஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சி, இதே காலம்ல இங்கே மேக் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, மேக்னு இருக்கா, இந்த மேக்ல இருக்கிற சீரீஸையும் இங்கே இருக்கிற மேக் சீரீஸையும் கம்பேர் பண்ணினா எந்த அடாப்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடாப்டர் 4 பாருங்க, HPE ஈத்தர்நெட் 1 GB 4 போர்ட் அடாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது, ஒரே ஒரு IP அட்ரஸ் இருக்குது. இது என்னன்னா இதுவுமே வந்து PCI ஸ்லாட் தான். இதில் 4 போர்ட் இருக்குது, ஆனால் 3 போர்ட்ல எதுவுமே கனெக்ட் ஆகலை, எம்டியா இருக்கு, அன்னோன் இருக்கா. ஒரு போர்ட்ல மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் போர்ட். 1 GB கனெக்ட் ஆயிருக்கு, மேனேஜ்மெண்ட் போர்ட் இந்த இருக்கா. ஸோ இதில் இங்கே 1 GB இருக்கு பார்த்தீங்களா, சரியா தெரியல. இதில் VMNIC 0 1 GB சுவிட்ச் 0. நான் நேற்று சொல்லியிருக்கேன், சுவிட்ச் 0 இஸ் a management network. Assume that VMNIC 0 சுவிட்ச் 0 வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் மூலமா ESX கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ அதில் 1 GB அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 GB அடாப்டர் தான் இங்கே காமிக்குது. HPE ஈத்தர்நெட் 1 GB 4 போர்ட். 4 போர்ட்னா 4 போர்ட் இருக்கும், பட் ஒரே ஒரு போர்ட் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு பார்த்தீங்களா, 1 2 3 4 4 போர்ட் இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு போர்ட்டில் மட்டும் கேபிள் கனெக்ட் ஆகிருக்குது, மித்த கேபிள் கனெக்ட் ஆகலை, அதனால் அன்னொன்று காமிக்குது. ஓகே, இப்போ 4 அடாப்டர் பார்த்தோம், இன்னும் ஒரு அடாப்டர் பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 அடாப்டர் பார்த்துட்டோம், தென் இந்த அடாப்டர் பார்த்தோம், இன்னும் 2 அடாப்டர் பார்க்கணும். ஓகேங்களா, அந்த அடாப்டர் இதுவே இருக்கும் பாருங்க. அடாப்டர் 4, தென் அடாப்டர் 5 ஒன்று இருக்கும். இந்த அடாப்டர் 5 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனா HPE ஈத்தர்நெட் 25 GB 2 போர்ட் SFE இந்த இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். 2 போர்ட்னா 2 போர்ட் இருக்கும், ஈத்தர்நெட் போட்டுது, PCI ஸ்லாட்ல ஈத்தர்நெட் போட்டுது இந்த இருக்கு இல்லையா, இது இதில் தான் வந்துட்டு இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ VMNIC 0 அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒரு போர்ட்டு, VMNIC 6 7 ஒரு போர்ட்டு, ஒரு நிக் கார்டு, VMNIC 4 5 வந்து ஒரு நிக் கார்டு.
அப்போ நவ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நிக்கார்டு வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்பிஏ வந்து இங்கே ஷோ ஆகாது. ஹெச்பிஏ வில் ஷோ இன் நெட் ஸ்டோரேஜ் அடாப்டர். இந்த ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து ஹெச்பிஏ கார்டு வந்து ஸ்டோர் ஆகும், சரி ஷோ ஆகும். மற்றபடி அடாப்டர் 3, 4, 5 அடாப்டர் 3ல 2 போர்ட் இருக்குது, அந்த 2 போர்ட்டு தான் இது 4, 5. தென் அடாப்டர் 4ல ஒரு போர்ட் இருக்குது, 1 GB போர்ட்டு, அந்த போர்ட்டு தான் இது VMNIC 0. தென் அடாப்டர் 5ல 2 போர்ட் இருக்குது, ஸோ அந்த 2 போர்ட்டு தான் 6, 7. இப்படித்தான் வந்து பிசிக்கல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. இது இன்பில்ட் போர்ட்டு. இப்போ எனக்கு இது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா, இந்த பெசில் இருக்கு இல்லையா, இந்த பெசிலை ரிமூவ் பண்ணிட்டு இதில் அந்த பிசிஐ ஸ்லாட்டை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அதோட அவுட்புட் இங்கே வரும், இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த பிசிஐ ஸ்லாட் எல்லாமே இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே தான் நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கேஸ் இதில் டவுட் இருக்கா? நேற்று எடுத்த கிளாஸ் தான், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஃபிசிக்கல், ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு L3 ஆக முடியும். L2க்கு இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. L2 வந்து எப்படினாலும் வேலையை ஒப்பேத்துட்டு போய்கிட்டே இருக்கலாங்க, பெருசெல்லாம் வேலை இருக்காது. வர்றோமா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோமா பண்ணுறோமா போய்கிட்டே இருக்கும். பட் L3 தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் லெவலில், நெட்வொர்க்கிங் லெவலில், சுவிட்ச் லெவலில் ஃபுல்லாக பண்ணுறது வந்து L3 தான் பண்ணுவாங்க. இல்லை L3 லெவல் நாலேஜ் இது. பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு L2 தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் L2 போறீங்களா L3 போறீங்களா அது மேட்டர் கிடையாது. பட் ஹவர் இட் இஸ், இது கண்டிப்பாக நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேக் அண்ட் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா சென்டர்ல எப்படி கனெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் கைஸ்? டவுட்ஸ் தான் கேளுங்க, நெக்ஸ்ட் செஷன் போகலாம். நோ டவுட்ஸ்? பிரதர் சொல்லுங்க போலாம். பிரதர் நான் ஒரு இப்போ என்னோட ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணுறேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கரெக்டாக மட்டும் சொல்லுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. எது உங்க லேப்டாப்ல போட்டுருக்கீங்களா இல்லை இது? லேப்டாப்ல தான் பிரதர், என்னோட லேப்டாப்ல தான். ஒரு உங்க லேப்டாப்பா? அது நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன பிரதர்? இது சம்பந்தமான கொஸ்டினா இல்ல வேற கொஸ்டினா? இது சம்பந்தப்பட்டதா, இது சம்பந்தப்பட்டதா பிரதர். சரி ஷேர் பண்ணுங்க அப்ப பார்க்கலாம். பிரதர் நான் ஒரு கனெக்ஷன் மட்டும் போட்டு வச்சிருக்கேங்க, இது கரெக்டான மட்டும் சொல்லுங்க. ஓகே. கரெக்ட் தான், இப்போ நீங்க போட்டுருக்கீங்கல்ல? ஆமா பிரதர், இது கரெக்ட் தான். சுவிட்ச் L3 சுவிட்ச்ல வந்து இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட் தான். நீங்க போட்டுக்கிறது கரெக்ட் தான். விமோஷன் ரெண்டு போகுது. இப்போ நம்ம இங்க ரெண்டு ஈத்தர்நெட் கார்டு இருக்கு இல்லீங்களா, இது வி டீமிங். ஆமா, இதுல வந்து என்னன்னா நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மேனேஜ்மென்ட் போட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. ஹோஸ்ட் மேனேஜ்மென்ட் போட்டுக்கீங்க, மேனேஜ்மென்ட் போட்டு போடுங்க. மேனேஜ்மென்ட் போட்டுங்களா? அத மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, ஹோஸ்ட் மேனேஜ்மென்ட் தேவை கிடையாது. இந்த ஹோஸ்ட் மேனேஜ்மென்ட் எடுத்து மேனேஜ்மென்ட் போட்டுக்கோங்க. ஓகே. அப்ப நமக்கு வந்து ரெண்டு கேபிள் தான் போகுமா பிரதர்? இந்த விமோஷனுக்கு போதும் போதும். இப்ப நீங்க 4 நிக்கு போட்டுக்கீங்க, சோ அப்ப ரெடிடன்சிக்கா போட்டுருக்கீங்க. ஓகேங்களா? 2 நிக்கு வந்து விமோஷன்ல போட்டுருக்கீங்க, 2 நிக்கு வந்து மேனேஜ்மென்ட்ல போட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு நிக்கு ஃபெயிலியர் ஆனா இன்னொரு நிக்கு மூலமா விமோஷன் நடக்கும். இது ஒரு நிக்கு ஃபெயிலியர் ஆனா இன்னொரு நிக்கு மூலமா ESX கம்யூனிகேஷன் நடக்கும். சோ 4 நிக்கே போதும். இல்ல எனக்கு வந்து நிறைய டிவி சுவிட்ச் இருக்குது அப்படிங்கிறப்போ உனக்கு இன்னும் நிறைய நிக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டிவி சுவிட்ச் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க நிறைய போற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இங்க ஒரே சுவிட்ச்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு சுவிட்ச் தான் கனெக்ட் ஆகும். இங்க வந்து என்னன்னா ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கலாம், ஆனா இதே டேட்டா சென்டர்ல எப்படி கனெக்ட் ஆகும் தெரியுமா? 2 சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கும், இந்த கேபிள் இன்னொரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படி சொல்லிடுறேன்? சப்போஸ் இந்த சுவிட்ச் டவுன் ஆச்சு அப்படின்னா 2 கேபிளுமே ஃபால்ட் ஆயிரும். அப்ப அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த சுவிட்ச் டவுன் ஆனா கூட எனக்கு இன்னொரு சுவிட்ச்ல இருந்து இந்த கேபிள் வரும். அதனால 2 ரெடிடன்சி கொடுப்பாங்க. ஒரு கேபிள் ஒரு சுவிட்சுக்கு போகும்,
இன்னொரு கேபிள் இன்னொரு சுவிட்சுக்கு போகும். அதான் நீங்க சொல்றது வந்து வி மோஷன்ல இருந்து நடக்குதுன்னா ஒரு ஈத்தர்நெட் கார்டுல இருந்து ஒரு சுவிட்சுக்கும் இன்னொரு கேபிள் வந்து இன்னொரு ரெடிடன்சி சுவிட்சுக்கும் போகும். இல்ல கரெக்ட் தானே பிரதர்? ஆமா, ஏன்னா ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர்னா இன்னொரு சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்காக ரெடிடன்சிக்காக கொடுத்துருப்பாங்க. அது டேட்டா சென்டர் பெரிய பெரிய என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ல இப்படி தான் இருக்கும். ஓகேங்க ஓகேங்க. இப்போ நம்ம அந்த ஐடி ரேக் ஐஓஎல் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கன்சோல் போட்டுருக்கீங்களா? இந்த இருக்கு அதை வந்து பாத்தீங்களா, நம்ம ஐடி ரேக் இந்த போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த ஐடி ரேக் ஆமா வந்து ஆமா அதுவே ஒரு சுவிட்ச்ல தான் கனெக்ட், இந்த ஐடி ரேக்குமே ஒரு சுவிட்ச்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அது எப்படி இந்த டெர்மினல் சர்வர் வந்து ஜம்ப் சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்குமா நீங்க பிரதர்? தப்பா இல்ல போட்டிருக்கீங்க, தப்பா ஓகே போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த ஐடி ரேக் வந்து அதுவே ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுவும் இதே மாதிரி ஒரு எல்3 சுவிட்ச்ல ஆமா, இதே மாதிரி சுவிட்ச்ல தான் ஐடி ரேக்குமே ஒரு சுவிட்ச்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்றப்ப லேப்டாப் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஐடி ரேக் போர்ட்டுமே வந்து ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ரிமோட் இங்க இருந்து இப்போ ரிமோட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க பிரதர். ஆ அது நம்ம டைரக்டா அந்த குரோம்ல அந்த சர்வர் ஐடி ரேக்கோட ஐபி மட்டும் போட்டா போதும். ஆமா, இப்போ நீங்க ரிமோட் எடுக்கிறீங்கன்னா இந்த போர்ட்ல இருந்து அது கனெக்ட் ஆகும். இந்த ஐபி தான் போடணும், இந்த ஐடி ரேக் ஐபி தான் போடணும், ஜம்ப் சர்வர்ல இருந்து போடணும். சரிங்க சரிங்க பிரதர். ஓகே. சோ இப்போ இந்த ஹெச்பிஏ போடணும். கரெக்ட் தான், இதுல எல்லாமே ஓரளவு கரெக்ட் தான். ஓகேங்க ஓகே. இதுல இருந்து சான் சுவிட்ச் ஹெச்பிஏ கரெக்ட் தான், ஹெச்பிஏல இருந்து சான் சுவிட்ச். ஓகே ஓகே பிரதர். ஓகேங்க ஓகேங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஓகே சார் இதுல வந்து இப்போ ஹெச்பிஏ இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இங்க நம்மளுக்கு இன்டர்நெட் போர்ட் வந்து பத்தலனாக்கா இந்த மேல வந்து இந்த இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம நெட்வொர்க் போர்ட் இங்க இந்த போட்டுக்கலாமா? பெசல், இது பெசல்னு சொல்லுவோம், இந்த இருக்கு இல்லையா, ஆமா, அத வந்து பெசல்னு சொல்லுவோம். அந்த பெசல்ல கலெக்டிடலாம், ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து மதர் போர்ட்ல நம்ம பிசிஐ ஸ்லாட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணா வெளியில அது வந்துரும். ஓகே. அதுல வந்து ஹெச்பிஐ கார்டு இதுவும் போட்டுக்கலாம், நெட்வொர்க் ஈத்தர்நெட் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் அந்த நீங்க வாங்குறப்பே பார்த்து வாங்கணும். ஹெச்பிஐ கார்டுனா தனியா அதுக்கு வாங்கணும், ஈத்தர்நெட்னா தனியா அதுக்கு வாங்கணும். ஹெச்பிஐ கார்டுனா நீங்க எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈத்தர்நெட்னா நீங்க வந்து நம்மளோட ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை இது போட முடியுங்க சார் இங்க ஒரு இதுல? இப்போ இது ஈத்தர்நெட் ஒரு ஹெச்பிஐ உங்களோட மதர் போர்டை பொறுத்து, உங்க மதர் போர்டுல எத்தனை பிசிஐ ஸ்லாட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு பிசிஐ ஸ்லாட்ல மேக்ஸிமம் 4 போர்ட் போடலாம். நான் காமிச்சேன்ல, ஆமாங்க, 4 போர்ட் போடலாம். மோஸ்ட்லி 4 போர்ட்லாம் போட முடியாது, 2 போர்ட் போடுவாங்க. ஒரு பிசிஐ 2 போர்ட் போடுவாங்க. அதுல இப்ப 4 பிசிஐ இருந்துச்சுன்னா 4 × 2 8 அந்த மாதிரி. டிபெண்ட்ஸ் ஆன் உங்க மதர் போர்ட்ல என்ன கான்ஃபிகரேஷன் ஸ்லாட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மேக்ஸிமம் நம்ம போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 போர்ட் இது. அப்ப 2 போர்ட் இருக்குன்னா 3 இப்ப 4 பிசிஐ ஸ்லாட் உங்க மதர் போர்ட்ல இருக்கு அப்படின்னா அப்ப 4 × 2 8 போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் 4 போர்ட் அப்படின்னா, பட் 4 போர்ட் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல. இது 1 GB 4 போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த மாதிரி 4 போர்ட்டா இருந்தா உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட்ல 8 போர்ட் கிடைச்சிரும். மற்றபடி எல்லாமே 2 போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரதர் இன்னொரு டவுட்டுங்க. ஆ இப்போ இந்த ஐடி ரேக்ல பாத்தீங்களா, ஐடி ரேக் ஐஓஎல் வருதுங்களா, அதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரேக்ல வந்து ஒரு 6 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரதர். அந்த ஐடி ரேக் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் அதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு சுவிட்ச் வச்சு எல்லா 6 சர்வரோட ஐடி ரேக் அந்த ஐஓஎல் எல்லாம் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, இல்ல இதே மாதிரி டெடிகேட்டட் சுவிட்ச் கிடையாது. நம்ம இந்த ESX சுவிட்ச்லயே கொடுத்துக்கலாம். ஏன்னா அதோட ஐபி செக்மெண்ட் இதோட ஐபி செக்மெண்ட் ஒண்ணுதான். ஓகே ஓகே. இப்போ நீங்க ESX என்ன ஐபி செக்மெண்ட் கொடுக்குறீங்க, இப்போ ESXக்கு 192.168.2.10 கொடுக்குறீங்கன்னா சேம் ஐபி செக்மெண்ட் நாங்க கொடுக்கலாம். 192.168.2.15 கொடுத்துக்கலாம். நீங்க அதே ஒரே சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பிரதர். ஓகே थैंक यू. ஓகே, any other doubts? Okay. இந்த